எங்க நீ தான் வெளியவே வரவே மாட்டேங்கிறியா? அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? ஆமாக்கா, வீட்ல இருந்தா குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டு வேலையை குழந்தைங்களை பார்க்கறக்கே சரியா இருக்குதுக்கா. எங்க வரவே முடிய மாட்டேங்குது. என்னக்கா எங்க அம்மா வர சொல்லிட்டா? பேசிட்டு இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க அம்மா பார்க்கறதுக்கு வந்தாங்களா? என்ன சோஃபி, ஏதாவது சொல்லணும் அந்த அக்காட்ட? இல்லக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா. கோலப்பொடி கொஞ்சம் வீட்லயே இல்லையாக்கா, தீஞ்சு போச்சா. பார்த்தா யாருமே வரல, வித்துட்டு வாங்கலான்னு பார்த்தா. சரி அதான் அங்க பக்கத்து வீட்டு பாட்டு சொன்னாங்களா, அந்த பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, இப்போ வாங்கிட்டு வானே, அதாக்கா வந்தேன். ஓ, கோலப்பொடி வேணுமா? அதுக்கு தான் வந்தியா? நீங்க தான் கோலமே போட மாட்டீங்களே. இல்லக்கா, நாங்க போட மாட்டோம் தான். ஆனா விஜய் என்ன சொல்லியிருக்காருல, விசில் சின்ன போடுங்கன்ட்டு, அதுதான் நான் போடணும்னு ஆசையா இருந்தேனா. ஆனா என்கிட்ட பாருங்க கோலப்பொடியே இல்லை. பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட கேட்டா அவங்களும் வாங்கவே மாட்டாங்களாமா. சரி அப்புறம் பக்கத்துல மளிகை கடை கிட்ட போய் கேட்டா கடையில இல்லைன்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அங்க ஒருத்தர் இந்த பொண்ணுங்க தான் இங்க வச்சிருப்பாங்க, அங்க போய் கேட்டு பாருங்க நாங்களா. சரி அதான் இங்க வந்தேன். ஓ அப்படியே சோஃபி, சரி சரி. நீ நாளைக்கு தான் பேசிட்டு இருந்தேன், நாளைக்கு காலையில போடலாம் அப்படின்ட்டு. ஓ அப்படியாக்கா, நாளைக்கு போடுறீங்களா? சரிக்கா சரிக்கா, நானே இதை இப்பவே போட்டு விட்டுறலான்ட்டு தான் வந்தேன். நாளைக்கெல்லாம் குழந்தைங்களை வச்சுட்டு காலையில எல்லாம் போட முடியாதுக்கா, எல்லாம் ஆளால் கழுவிட்டு இருப்பாங்களா, அவங்கள பாக்குறதுக்கே சரியா இருக்கும். சரி அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் சாயங்காலமே எல்லாம் போட்டு விட்டுறலான்ட்டு தான் சரி அப்படியே கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். கொஞ்சம் இருந்தா கொடுமா. சரிக்கா, இருங்கக்கா கொண்டு வரேன். சரிம்மா கொண்டு வா. இந்தாங்கக்கா. கொண்டாம்மா, தேங்க்ஸ்மா. நிறையவே இருக்குது, நான் போட்டுட்டு உனக்கு கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்றேம்மா மிச்சம். சரிங்கக்கா. சரி நீலக்கா, நான் போயிட்டு வரேன். சரி சோஃபி, இன்னைக்கு நல்ல வாசல் பூரா வரைஞ்சி வச்சிடணும். என்ன சோனி, கோலப்பொடி இன்னும் நிறைய வச்சிருக்கிறியா? கலர் பொடியெல்லாம் இந்த சோஃபி கொண்டு போற வேகத்தை பார்த்து திருப்பி எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அவளை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. வேற ஏதாவது இருக்குதா சோனி? இல்லாட்டி நான் போய் எங்கேயாவது தேடி பிடிச்சாச்சு வாங்கிட்டு வரேன். எங்க வீட்லயும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன கலர் இருக்குதுன்னு சரியா தெரியல. இருக்குக்கா, நீங்களே போய் தேடி வாங்க வேண்டாம், என்கிட்ட நிறையவே இருக்கு. நானே இந்த பொங்கல் சமயம் வரும்போது நிறைய வாங்கி வச்சுக்குவேன் எங்க அம்மாட்ட இல்லைன்னு சொல்லி. அப்போ வருஷம் பூரா ஏதாவது இந்த மாதிரி செலிப்ரேஷன் அது இது வந்தா ஒவ்வொரு வாட்டி கேட்டா எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்களா, அதனால இல்லைன்னு சொல்லி நிறைய வாங்கி வச்சுக்கோக்கா. அதனால ஒன்றும் இது இல்லை, என்கிட்டே நிறைய இருக்குது. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர் சோனி, இந்த மாதிரி தான் இருக்கணும் ஷார்ப்பா. சரி சரி, இந்த சோஃபி இப்பவே போடணுங்கிறா, நான் எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நாம இன்னைக்கு எல்லாம் போட்டு விட்டுறலாமா? நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட நாளைக்கு காலையில போலான்னு தான் பார்த்தேன். நான் இந்த அக்கா என்னடா இவ்வளவு வேகமா இருக்கிறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போடணும்னு நினைச்சா இந்த அக்கா நம்மளை விட முந்திக்கிறாங்க போல. பேசாம நாமளே இப்பவே போட்டுடலாமாக்கா? ஆமா சோனி, எங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்களே கூப்பிடு, எல்லாம் ஆளுக்குன்னா வரைஞ்சி வைக்கலாம். நம்ம வீட்டு வாசல கூட சின்னதா போட்டுக்கலாம், நம்ம தெருவுல போய் போடலாவா? சரிக்கா. சரி, இந்த சின்ன பிள்ளை எங்க போனான்னு தெரியல, உங்க அம்மாவெல்லாம் இங்க அங்க பின்னாடி தான் இருக்காங்களா? சரி அவளும் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன், நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ தான் உள்ள பூ மாதிரி மாயாலாம் இருந்தாங்களா, அவங்களும் எல்லாம் கூப்பிடு, நம்ம எல்லாம் சேர்ந்து போடலாம். சரிங்கக்கா. சின்ன பிள்ளை அடியே, ஏனி கத்திட்டே இருக்கா? இங்கதான் இருக்கிறவா? ஓ எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? மலரக்க என்ன வீட்டுக்கு போறேன்ட்டு போனீங்க, இங்கதான் இருக்கீங்களா? ஆமா நிலா, போலான்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தவா. பாரு இந்த மரத்து நிழல்னால கொஞ்சம் குளு குளுன்னு இருக்குதா, அதான் வெயில நடக்கிறக்கே ரொம்ப இதா இருக்குது, அதான் அப்படியே நின்னுட்டேன். சரி சரி விடுங்க, அப்ப போகாட்டேன்னு அப்புறம் போய்க்கலாம். ஆமா அப்புறம் போய்க்கலாம்னு பார்த்தா வெயில் எங்க குறைஞ்ச மாதிரியே தெரியல. அங்க அத்தை வேற வீட்டுல இருக்காங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது காப்பியை டீயை போட்டு கொடுக்கணும். சரி அதான் போலாமான்னு யோசனை பண்ணிட்டு எந்திரிச்சேன். அவங்க எங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க திண்ணையில. யார சொல்றீங்களா? எங்க மாமியார் இவா, பாத்தியா நீ? ஆமாக்கா, சின்ன புள்ளாத்தையும் இந்த சுப்பா தாத்தாவும் அப்புறம் உங்க மாமியார் இருந்தா 3 பேர் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாத்தியா? எங்கத்தான் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரமாட்டாங்களே. ஆனா இப்பதான் பாத்துட்டு வராங்கிற, அப்புறம் வரமாட்டாங்கிறீங்க. அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே எல்லாம் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பேச்சு சத்த கேட்டுச்சா? இந்த சீதாக்கா வீட்டு காம்பவுண்ட்ல ஏறி பார்த்தனா எட்டி அவங்க 3 பேர் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஓ எங்க அத்தை இன்னும் இங்கதான் இருக்கிறாங்களா? இன்னும் வீட்டுக்கு போகலையா அந்த கிழவி? ஆமாடி, உங்க அத்தை இந்த இருக்கிறாங்க, உங்க அத்தை படுத்துட்டாங்க இங்கேயே, அப்படியே படுத்துட்டு இருக்குது, படுத்துட்டே நான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா பூரி சாமி வச்சுட்டு வந்திருப்பாங்க, வீட்லயும் ஒருத்தரும் இல்லை. சரி அப்புறம் போய்க்கிறோம் போனா. அம்மா யாரும் இல்லை, யாரும் வந்த மாதிரி இருந்தது. அட ஆமாக்கா, அது சொல்றதுக்குள்ள வந்தேன், இந்த சோஃபி தான் வந்திருந்தா. சோஃபியா? யாரை சொல்றீங்களா? அட அதாக்கா, மளிகக்கா வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்களா, அவங்கதான். ஓ அந்த பிள்ளையா? அதான் ரெட்டை குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறே அந்த பிள்ளை தானே? ஆமாக்கா ஆமாக்கா, அவதான் வந்திருந்தா. அந்த பிள்ளைய வந்துச்சு, அந்த பிள்ளை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வராதே. எங்க இருக்குதா? இல்ல இல்ல, அவ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டா. எனக்கு கிளம்பி போயிருச்சா? அம்மா எதுக்கு வந்ததாம்மா, என்ன எதுன்னு கேட்டையா? அவ சும்மாதாக்கா வந்தா, ஏதோ கோலப்பொடி வேணும்ட்டு கேட்டா. அப்ப சோனி கிட்ட சொல்லி சோனி கொஞ்சம் எடுத்து கொடுத்தாலா, வாங்கிட்டு அப்ப போயிட்டா. எனக்கு கோலப்பொடி கேட்டு வந்தாளா? அதானே, அவங்களும் கோலம் போட மாட்டாங்களே ஏண்டி? பரவாயில்லடி சோஃபி, கொடுத்து வச்சவா. அவங்க மாமியாரும் இல்லை, கோலமும் போட மாட்டா, வாசலும் தெளிக்க மாட்டா. ஆமா இப்போ என்ன அதிசயமா வந்து வாங்கிட்டு போறா? அதுவா, அதான் நம்ம அப்படியே பேசிட்டு இருந்தோம்ல, இந்த விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு தளபதி, எல்லார் வாட்டு வாசலையும் விசில் சின்னத்தை கோலமா போடுங்கன்ட்டு உண்டெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால சோனி, நீ கூட வந்து சொன்னியே. ஆமா, அதுக்காக தாண்டி, அதுக்காக தான் அவன் வீட்டு வாசல்ல தெருவுல எல்லாம் கோலம் போடணும்னு சொல்லிட்டு, அதான் அந்த விசில வரையணும்னு சொல்லிட்டு
கோலப்பொடி இல்லைன்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போறா. ஆனா பாருடா, இது கோலம் எல்லாம் போடாதவங்க கூட இந்த தம்பி சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த வரையோன்னு சொல்லி வாங்கிட்டு போறாளா. ஆமாக்கா, அதான் நாமளும் இப்பவே போலாம், எதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு வெயிட் பண்ணோனே அப்படின்ட்டு தான் சொல்றதுக்கு வந்தேன். சின்னப்புல புரிஞ்சிருச்சு. நாமளும் இப்பவே போடலான்னு சொல்றியா? சரி வா போடலாம். ஆமா ஆமா, சோனியா கோலப்பொடியெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லியிருக்கிறேன். வா நம்ம தெருவுல எல்லாம் போட்டு விடலாம். அக்கா வாங்கக்கா, நீங்களும் எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணா போடலாம். எனக்கு எங்க நீலா அதெல்லாம் வரைய தெரியுது, எனக்கு அது போடுறதுக்கெல்லாம் வராதே. நீங்க போடுங்க, நான் வேணா பாக்குறேன். சும்மா வாங்கக்கா, நாங்க போடுறோம், நீங்க உட்காந்து காராச்சு கொடுங்க. வாங்க, நிறைய போடணும். பிள்ளைங்களே எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நாமளும் போய் போடலாம். என் மலரக்கா நீங்களும் வாங்க. என் சின்ன பிள்ளை சீக்கிரம் வாடி. இதான் வந்துட்டேன், வா போலாம். என்ன மலரே, இந்த நிலா சின்ன பிள்ளை இப்படி போறாங்க? இப்ப காலையில வந்தது திட்டிட்டு இருந்தாங்க மாமியார, சாணி போட சொல்றாங்க, வலிக்கு சொல்றாங்க, கோலம் போட சொல்றாங்கன்ட்டு. அப்பெல்லாம் செய்ய முடைப்பட்டவன் இப்ப இந்த ஓட்டம் ஓடுறான். அதான் வாரேன், எந்த ஓட்டம் ஓடுறானு. நீ என்ன மலர் நினைக்கிற? இந்த வாட்டி என்ன இந்த தம்பி தான் வரும்னு சொல்றாங்க அங்கங்க. நெசமாவா? ஆமாக்கா, அப்படி பேசிக்கிறாங்க, இப்படியும் பேசிக்கிறாங்க. இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கனா, இப்பெல்லாம் வரமாட்டா, இன்னும் லேட் ஆகும், நாம தான் வருவோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா வார மலரே, நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்போ அந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டான். ஒண்ணுமே தெரியாதானே. இப்ப பிள்ளைங்க அப்படியா இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட எல்லாம் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கு கூட அவ்வளவு தைரியம் இருந்தது இல்ல. நம்ம ஏதாவது எங்கேயாவது நின்று பேசினா இதெல்லாம் ரோட்ல பேசக்கூடாதுன்னு நம்ம அப்பா அம்மா நம்மள முடுக்குவாங்க. ஆனா இப்ப பாரு, நம்ம பிள்ளைங்க வாசங்க நமக்கு சொல்றாங்க. அது என்னமோ சரிதாக்கா. நாளை சின்ன வயசுல ஏதாவது கேட்டா எங்க அப்பாவும் அம்மா அப்படி பிடிச்சி திட்டுவாங்க, உனக்கெல்லாம் நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு. இப்ப பாருங்க, 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை எல்லாம் இந்த மாதிரி அரசியலுங்களை பத்தி பேசுறாங்கக்கா. எல்லாம் இந்த தம்பி வந்தனாலதான். இவர் வந்து ஒரு வயசு பேசினது பிள்ளைங்க எல்லாம் அவர் சொல்றதுதானே கேக்குறாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சுக்கா. ஆனா பரவாயில்ல, அவர் வயசுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது இல்ல. ஆமா ஆமா மலரன், நீ சொல்றது சரியா. நானெல்லாம் இந்த வாட்டி இந்த தம்பிக்கு தான் ஓடணும்னு நானும் நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க எல்லாம் இதே சொல்லிட்டு இருக்கிறாளுங்க வீட்டுக்குள்ள. அது பெரியவளுக்கு இப்பதான் முதல் வாட்டி ஓட்டு போட போறா. சின்னவளுக்கு வரலன்னு ஒரே சங்கட்டம். அன்னைக்கு உட்காந்து அழுகிறா. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாதா அப்படி இப்படின்ட்டு புலம்பி தள்ளிட்டா போ. இந்த பூமாரி அப்படிதாக்கா புலம்பிட்டு இருந்தா. பையன் அப்படியே வாங்கிட்டா. இந்த புள்ளைக்கு தான் கிடைக்கவே இல்லையா, அவளும் அப்படிதான் உட்காந்து சங்கடப்பட்டுட்டே இருந்தா அன்னைக்கு. சரி நலமலர் போலாம். அவங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன வரைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ என்னவோ. சரி வா, நாமளும் போய் பார்க்கலாம். சரிக்கா வாங்க. எங்க வீட்டுல பொழுதுக்கு இதே நான் இருந்தாக்கா. இந்த தாத்தாவுக்கு பேரனுக்கு இதேதான். இவன் பையன் சும்மாவே இருக்க மாட்டான். இவர் அங்கதான் போடுவாரா, அதுக்கு சொல்லிட்டே இருக்கிறா. என்னென்னமோ நிறைய சொல்லிட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி. இப்ப அவங்களே சரிடா பேராண்டி, நீ என்ன சொல்றியோ அதை கேட்கறங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் பேசி பேசியே. இந்த அப்பத்தாலையும் அவ தாத்தனையும். பத்தாதுக்கு அவங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. அவரு அதுக்கு போடுவாரு, என்ற மாமியார் இதுக்கு போடுவாரு. அவங்களுக்குள்ளேயே சண்டை. இவன் இடையில போந்து 2 பேரையும் அதை இது சொல்லி இவன் சொல்றதுக்கு தான் போடணும்னு சொல்லி இப்ப வரங்க எல்லாம் இந்த தம்பிக்கு தான் போடணும்னு எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான் அதுக்குள்ள. சரி அவன் சொல்றது வாஸ்தவமா தான் இருக்குது. அந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்களா, பொழுதுக்கு போன்ல இதே இதை பாத்துட்டு இருக்கிறாளுங்க. லீவ் விட்டதுல இருந்து பாக்கணும். போன்ல எப்ப பார்த்தாலும் இதே தான் வந்துட்டு இருக்குது. நானும் அப்பப்ப கேட்டுட்டு தான் இருப்பேன், காதுல உழுகும். சரி பிள்ளைங்களே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, சரி அப்புறம் நான் வேலையை அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. சரி இப்ப முதல்ல இருந்ததுக்கு ஏதோ நிறைய பிரச்சனைங்க அது இதுன்னு இருக்குது இல்ல. தம்பி வந்து எல்லாம் சரி பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, பாக்கலாம். ஆமாக்கா, என்னமோ நிறைய திட்டமெல்லாம் வச்சிருக்கிறாங்களாமா என்ற வயெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அது கேட்டதுக்கு அப்புறம் நானும் இது வரைக்கும் எங்க மாமியாரே வருங்க, அதுவே இத்தனை வருஷம் வாழ்ந்ததில்ல, இந்த மாதிரி எல்லாம் கேட்டதே இல்ல. பரவாயில்ல இந்த வையன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டெல்லாம் இருக்குது. கதிரே, அன்னைக்கு நாங்க இந்த குகையில தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஓ அப்படியா, அந்த கதையா? வாங்கடா உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். மச்சான் வேண்டாடா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிரும்டா. இருட்டுக்கு முன்னாடி இந்த காட்டுல இருந்து வெளியே போகணும். சீக்கிரமா போலாவா, இன்னொரு நாளைக்கு வேணா வரலாம். வந்தது வந்தா சும்மா முன்னாடி மட்டும் எட்டி பார்த்துட்டு போலாம்டா. அப்புறம் வேணா இன்னொரு வாட்டி வரும்போது வேணா ரொம்ப உள்ள போய் பார்க்கலாம். சோ என்னடா அது, இதுக்குடா இவங்கிட்ட சொன்னேன். இப்ப பாரு உள்ள போகணும்னு நிக்கிறான். டைம் ஆச்சுலடா. ப்ளீஸ்டா 2 நிமிஷத்துல போயிடலாம்டா. சரி வா, ஆனா 2 நிமிஷத்துல கிளம்பணும் சொன்ன மாதிரி. உள்ள எல்லாம் போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரிடா. மச்சான் இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குடா, செம்மையா இருக்குடா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம இங்கேயே வந்திருக்கலாம்டா. ஏன்டா நீ இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல? வெளியே அவ்வளவு வெக்கையா இருந்தது. இந்த பாரு உள்ள வந்து அப்படியே 4 ஏசி போட்டு வச்சு அப்படியே குளிர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு ஜில்னஸா இருக்குடா. சூப்பரா இருக்குதுடா. அங்க அருவியில குளிச்சப்ப கூட இந்த ஃபீல் வரலடா. அப்ப கூட வேக்காடாதான் இருந்தது கொஞ்சம் சாப்பிடறப்பெல்லாம். நான் இங்க பாருடா உள்ள வந்தது அப்படியே ஊட்டி கொடைக்கானல் வந்த மாதிரி இருக்குதுடா, செம்மையா இருக்குடா. ஆமாடா மச்சான், இந்த கதிர் சொல்ற மாதிரி அன்னைக்கு கூட நமக்கு தெரியலடா. ஆனா இப்ப பாரு நல்ல ஜில்னஸா தானே இருக்குது. ஆமாடா மச்சான், அப்படிதான் இருக்குது. என்னதான்
சரிடா மச்சான், அப்ப நாளைக்கு இங்க வரலாமா? அதெல்லாம் என்னடா சந்தேகம், நாளைக்கு வரலாம் சரியா? சரி இப்ப கிளம்பலாம்டா, டைம் ஆச்சு, எங்க அம்மா வேற தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடி அதுக்குள்ள போட்டாச்சா? பரவாயில்லையே, நல்லா போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு வரைய தெரியுமா? தெரியுக்கா தெரியும். என்ன நம்ம திறமையை அந்த அளவுக்கு வெளியே கொண்டு வரது இல்ல. இப்ப பாத்தீங்களா, நல்லா இருக்குதாக்கா? நல்லா இருக்குது நல்லா இருக்குது. இதெல்லாம் சைடுல இருந்து வேற மாதிரி இருக்குது. ஓ, அது நான் 2 எண்ணெய் நான் போட்டதுக்கா? ஏன் அது நல்லா இருக்குதா? நான் தான் வெள்ளையிலே போடலான்னு போட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த வெள்ளையை விட சிவப்பு கலர்ல போட்டுக்கிறீங்களா, அது நல்லா சூப்பரா இருக்குது நீலா. ஓ அப்படியாக்கா, சூப்பர்க்கா. யாக்கா அப்ப நான் போட்டது நல்லா இல்லையா? நல்லா இருக்குது சார் போல. அதெல்லாம் பரவாயில்ல, நீயும் நல்லா தான் வரைஞ்சிருக்கிறா. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அம்மா அந்த பிள்ளைங்களை அவங்க இங்க போய் போட்டுட்டு இருக்காங்க. அதான் அவங்களாம் அந்த பக்கம் தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பூமாரி, மாயா, சோனி அவங்க எல்லாம் 3 பேரு, சிம்ரன் எல்லாரும் அதான் அங்க பக்கத்துல தான் போட்டுட்டு இருக்காங்க. நானும் சின்ன பிள்ளையில இதை இங்க போட்டுட்டு இருந்தான். ஓ அப்படியா, அந்த பிள்ளைகளை அந்த பக்கம் தான் போட்டுட்டு இருக்காங்களா? சரி சரி, போடட்டும். போட்டதுக்கு அப்புறம் வேணா போய் பார்த்துக்கலாம். சரி நிலா, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பட்டுமா? தெருவுல போட்டாச்சு, நீ வீட்டில் போய் போடணும்ல. நான் அங்கே போய் போடுறேன் இந்த கிளம்பி வரக்குள்ள. போலாம் ரேச்சல் போலாம். முதல்ல இங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா கூட வீட்டுக்கு போட்டுக்கலாம். முதல் தெருவுல தான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து தெருவை தாண்டி தானே வீட்டுக்கு வர முடியும். எல்லாரும் முதல் இங்க பார்க்கட்டும். ஆமா ஆமா, பரவாயில்லடி, உனக்கும் மூளையெல்லாம் அப்பப்போ வேலை செய்யுது. ஆமாக்கா, இதுதாக்கா நான் மண்ணோட கொடி, அதனால தான் வச்சேன். நான் கூட கோலத்து மேலே தான் வச்சேன். கீழே வச்சா எப்படி தெரியும்? அதனால தான் அங்கே ஓட்டு மேலே ஏறி வச்சேன். அதெல்லாம் உடையாதுக்கா, நான் பார்த்துதான் ஏறினேன். சரி சரின்னு சொல்லிட்டு நாளை வேணா நீங்கள் போய் அப்பவும் போடுற மாதிரி போட்டு விட்றாதீங்க. எல்லாம் நல்லா பார்த்து தெளிவா நல்லா பார்த்து போடுங்க சரியா? என்ன பண்ணுறது, எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. நீங்கள் வாட்டுக்கு நான் எப்பவும் போடுறதுக்கு தான் போடுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி போய் பண்ணி விட்றாதீங்க. எல்லோரும் நல்லா மாறணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்ல. அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதனால் கவனமா இதே பாருங்க, இந்த கோலத்தில் போட்டுக்கிறோம்ல, இதே மாதிரி தான் அங்கே வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்து நல்லா கரெக்டாக பட்டன் அமுத்தி விடுங்க. நீங்கள் வாட்டுக்கு எங்கே போன வேகத்தில் முதல் பட்டன் 2வது பட்டன் பார்த்து அமுத்தி விட்றாதீங்க. ஆமாம் ஆமாம், எத்தனை நோட்டு போட்டோங்கிறது முக்கியம் இல்லைக்கா, யாருக்கு போட்டோங்கிறத முக்கியம் சரிங்களா? சரி சரி, நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. டெய்லி இந்த கோலத்தை பார்த்து பார்த்து இதுக்கு தான் போடணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரணும், எல்லாத்துக்கும் வரணும் சரிங்களா? நீ சொல்லணும்னு அவசியமே இல்லடி. நாங்களாம் 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுட்டோம். இந்த தம்பிக்கு தான் போடணும்ட்டு. நீ வேற இப்ப புதுசா அதையா சொல்லிட்டு இருக்காத. ஆமா சின்னப்புள்ள, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்து போட்டுக்குவாங்க. நீ ஒழுங்கா போடு சரியா? சரிக்கா, இது வரைக்கும் எல்லாம் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல. நம்ம சின்ன விசிலுக்கா, அதுக்கு தான் ஓட்டு போடணும். சரிங்களா, அதெல்லாம் நாங்க பார்த்து கரெக்டா போட்டுடுறோம். அம்மா நீங்க மாமியார் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சியா? அவங்களாம் எங்களை நாங்களே பரவாயில்லடி, அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, மாத்திக்கிட்டு போட்டு போறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எங்க அத்தையெல்லாம் பாரு உஷாரு. எல்லாம் இந்த சின்ன பிள்ளை மாமியார் கூட சேர்ந்து நாயம் பேசி பேசி அந்த கிழமை நல்ல புத்திசாலி ஆயிடுச்சு, நல்ல சார்பா இருக்குது. அதெல்லாம் எனக்கு சொல்லுது, தெரியும் கூறுகட்டத்தனமா எதிரையோ போய் அமுத்திராத, இந்த இடத்துல இப்படி இப்படி இருக்கும், இப்ப கரெக்டா பார்த்து போடு, இந்த வயனுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேற. அப்படியா, உங்க மாமியார் எல்லாமே சொல்றாங்க? இது எனக்கா பிரமாதம். எங்கள் அத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த அவங்களோட உறுப்பினர் சீட்டு, அந்த துண்டு, இந்த விசில் எல்லாத்தையும் எங்கே ஆர்டர் போட்டு அந்த கிளம்பி வாங்கி வச்சிருக்குதுக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? என்னடி குண்டு மேல குண்டா போடுறீங்க? பரவாயில்லையே, இந்த கிழங்குகளுக்கு கூட ஒன்றும் தெரியாது நினைச்சேன்.